Welcome everyone to another wonderful lesson with your favorite English Aasan. On today we are going to discuss about a very important component in English grammar. So உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷ் கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ் கிராமரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கம்போனன்ட்ஸ். இப்போ அந்த இம்பார்ட்டண்ட் கம்போனன்ட்ஸில் நவுன், adjective, adverb, preposition, conjunction, இந்த மாதிரியான parts of speech எல்லாம் they are playing a role comparatively less important than verb. So verb என்கிற இந்த component in English grammar is very important and it plays a very big role in English grammar. verb வந்துட்டு நம்ம கிளியராக, அதாவது verb ஒரு ஆளுக்கு தரோவாக தெரியுமா இருந்தால் அவனுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% of the English use will be easy. இப்போ அவருக்கு வேர்பில் தான் அநேகமான கிராமர் டிபெண்ட் ஆகி காணப்படுது. இப்போ டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேர்பில் வர சேஞ்சஸ் தான். அதே மாதிரி ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் வேர்பில் வர சேஞ்சஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இல்லாட்டி டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் என்று சொல்கிறது அது வந்துட்டு வேர்பில் வர டென்ஸில் வர சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரியான மேஜர் ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு வேர்ப் தான் ப்ளே பண்ணுது. பட் நவுன் இல்லாமலுக்கு வேர்புக்கு வேலை இல்லை. ஸோ verb cannot act without noun. பட் நவுன்ங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன சப்ஜெக்ட். ஸோ நாங்கள் ஆல்ரெடி நவுனுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். பட் அகெயின் we can look at the kinds of nouns and their complete usage. பட் அதுக்கு முதல் நாங்கள் ஒரு வேர்ப்ஸை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ on today's class we'll look at the verbs right. Basically இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு டெஃபினிஷன் காணப்படுது.
என்னவா இருந்தாலும் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியுமா இருந்தா உங்களுக்கு அந்த விஷயத்தை விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கு. அது என்னவா இருந்தாலும் அது obvious. So what is a verb? verb என்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப verb என்னன்னு தெரியுமா இருந்தா அப்ப எங்களுக்கு அதுக்கு பின்னால வர எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஈஸியா விளங்கும். So verb a word or a group of words. சரியா? இது ஒரு தனி வேர்டாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆகவும் இருக்கலாம். that expresses an action or a state. அப்ப ஒரு verb ஒரு வேர்டா இருக்கும் அல்லது ஒரு குரூப் ஆஃப் வேர்டா இருக்கும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும். அது ஒரு ஆக்ஷனை ஒரு ஒரு செயல்பாடை அல்லது ஒரு ஸ்டேட் ஒரு நிலைமையை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு சொல்லாக காணப்படும். இதுதான் verb. இப்போ வேர்புங்கிறது என்னன்னு சொன்னா verb can be, அப்ப இந்த டெஃபினிஷன்ல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்க என்னன்னு சொன்னா verb can be either an action or a state. அப்ப ஒரு வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷனா இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு மென்டல் ஸ்டேட்டாக காணப்படலாம். ஸோ நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதாக இருக்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், என்னென்ன வகையான வேர்ப்ஸ்கள் காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் இதில் படிக்கிறோம். இதில் நாங்கள் படிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் படிக்கிறோம் நாங்க. அப்ப நாங்கள் ஆல்ரெடி டெஃபினிஷன்ல பார்த்துட்டோம். தேர் ஆர் மெயின் 2 கைண்ட்ஸ். ஒன்று ஆக்ஷன் வேர்பா இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டேட் வேர்பாக இருக்கலாம். ஆக்ஷன் வேர்பை டைனமிக் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் வேர்ப் அல்லது டைனமிக் வேர்ப் அது ஒரு டைப். மற்றது ஸ்டேட் வேர்ப் அல்லது ஸ்டேட்டிவ் வேர்ப் என்றும் சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டேட் வேர்ப் அல்லது ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் என்றும் சொல்லுவாங்க. இது ஒரு செட் ஆஃப் கைண்ட்ஸ். இப்ப இந்த ஆக்ஷன் வேர்ப் டைனமிக் வேர்பில் இருந்து தான் மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வராங்க. மெயின் வேர்ப் சொன்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப் சொன்னா என்ன, இது ரெண்டையும் நாங்க படிப்போம். அதுக்கு பிறகு இந்த ஆக்ஷன் வேர்பில் இருந்து தான் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் என்கிற விஷயம் வருது. ஸோ ஆக்ஷன் வேர்ப் தான் ஒன்று டிரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கும் அல்லாட்டி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கும். அதே போல இதுவும் நாங்கள் கட்டாயம் படிக்கணும். எங்களுக்கு டென்ஸோட மிச்சம் முக்கியமாக தேவைப்படுறால் ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அப்ப இந்த 4 செட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நாங்க கட்டாயம் தரோவா தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 செட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுமா இருந்தா எங்களுக்கு டென்ஸ் ஈஸியா விளங்கும், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியா விளங்கும், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் ஈஸியா விளங்கும், டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் ஈஸியா விளங்கும். அதுபோல இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக காணப்படும். ஸோ இம்பார்ட்டன்ட்லி சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு இந்த வேர்ப்ஸ் டைப் எல்லாம் தரோவா இருக்கிறது மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக காணப்படும். அடுத்தது நாங்க பார்க்கிறோம் என்ன சொன்னா ஆக்ஷன் வேர்ப் அல்லது டைனமிக் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்ன்றது என்ன சொன்னா செயல்பாடோட சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆக்ஷன் வேர்ப் தான். அப்ப நீங்க என்ன அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ் ட்ரிங்க், லுக், ஜம்ப், ஸ்விம். இப்ப ட்ரிங்க்ன்றது யோசிக்க முடியாது. அது ட்ரிங்க்னு சொன்னா நீங்க யூ ஸ்டார்ட் டேக்கிங் எ கப் ஆஃப் அல்லாட்டி எ கிளாஸ் ஆஃப் சம்திங் அண்ட் ட்ரிங்க். நீங்க குடிச்சு முடிச்சது பிறகு இப்ப ட்ரிங்க்ன்றது என்ன, நீங்க போயிட்டு ஒரு கிளாஸ்ல அல்லாட்டி ஒரு கப்ல ஒரு ட்ரிங்க் எடுக்கிறீங்க, குடிக்கக்கூடிய ஒரு குடிப்பானம் ஒன்று எடுக்கிறீங்க, எடுத்து நீங்க குடிக்கிறீங்க. குடிச்சு முடிஞ்சது பிறகு அந்த கப்பை நீங்க என்ன செய்வீங்க, வைப்பீங்க கீழே. ஸோ இந்த ஆக்ஷன்ன்றது என்னன்னு சொன்னா இட் ஹேஸ் a starting and ending point. அப்ப ஆக்ஷன் எப்பையும் தொடங்கி முடியும். அது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும். நாம தான் தொடங்குவோம், நாம தான் முடிப்போம். ரைட், நாங்க ஃபர்தரா பார்ப்போம் அதை. ஸோ லுக், ஜம்ப், ஸ்விம், போல். ஒரு ஆள் ஸ்டார்ட், ஒரு ஆள் விழ தொடங்கினாருன்னு சொன்னா அவர் விழ தொடங்குறது ஒரு பாயிண்ட்,
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அல்லது ஒரு பாயிண்ட், அதே மாதிரி விழுந்து முடிகிறதும் ஒரு டைம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு 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 லொகேஷன் அல்லது ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸ் அப்படி ஏதாவது ஒன்று இருக்குவாங்க. ஷவுட், வாக், த்ரோ, கிளைம்ப், laugh, run, sit, catch, dance and etc. இப்ப இதுல வந்துட்டு இதெல்லாம் வந்து accent verbs. accent verb ஒரு attribute என்னன்னு சொன்னா, these verbs go with any tense and voices. இந்த verbs வந்துட்டு accent verb வந்துட்டு அவங்க சிம்பிள் டென்ஸோட போவாங்க, ப்ரோக்ரஸிவ் கண்டினியூஸ் டென்ஸோட போவாங்க, பெர்ஃபெக்ட் டென்ஸோட போவாங்க, அதே மாதிரி பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடையும் அந்த accent verbs நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ accent verbs நாங்க 4 டென்ஸ்லையும் இருக்கிற எல்லா வகையான டென்ஸோடையும் நாங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பசிவ் வாய்ஸ்லையும் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டேட்டிவ் அல்லது ஸ்டேட் வேர்ப்ஸை அப்படி நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்டேட்டிவ் வேர்பில் கூட நாங்கள் பார்ப்போம். யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆஸ் யூ வாண்ட். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஆக்சன் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்தை ட்ரிங்க்னு சொன்னால் நீங்கள் கப்பை உங்களுக்கு தேவைப்பட்ட டைமில் நீங்கள் கப் எடுத்து குடிக்கலாம், குடிச்சிட்டு நீங்கள் வைக்கலாம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் த ஆக்ஷன் ஆஸ் யூ வாண்ட், உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி. ஸ்டேட் வேர்ப் அல்லது ஸ்டேட்டிவ் வேர்ப்ன்றது do not use in continuous tenses. நாங்கள் continuous tensesல இதை யூஸ் பண்ணுறோம் இல்லை, இந்த வேர்ப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லை. வாட் இஸ் a continuous tense? நாங்கள் அதை இந்த ஃபாலோவிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இட் இஸ் a mental related verb. அதாவது இது தொடங்குறது முடிகிறதும் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. அப்படி தொடங்குறது முடிகிறதும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குமான்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சன் வேர்பாக மாறும். அது சம்டைம்ஸ் ஸ்டேட்டிவ் வேர்பாக இருந்தாலும் அது ஆக்சன் வேர்பாகவும் தொழிற்படும். ஸோ சம் வேர்ப்ஸ் ஆர் தேர் விச் ஹேஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப் as well. இப்போ நீங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் வந்துட்டு ஆக்சன் வேர்பாகவும் ஸ்டேட்டிவ் வேர்பாகவும் தொழிற்படும். Examples: feelingல feel, love, hate, like, prefer and etc. So இந்த மாதிரியான verbs வந்துட்டு stative verb னு சொல்றது. இந்த verbs நாங்க இப்ப I am loving you அப்படின்னு சொல்றேன் இல்ல, I love you ன்னு சொல்றேன் சரிதானே. ஸோ ஸ்டேட் வேர்பில் வந்துட்டு ப்ரோக்ரஸிவ் டென்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல, கண்டினியூஸ் டென்ஸில் நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். திங்கிங்லையும் திங்க், நோ, பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர் இந்த மாதிரியான வேர்ட்ஸையும் நாங்கள் ப்ரோக்ரஸிவ் டென்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல, கண்டினியூஸ் டென்ஸில். சென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் see, ஸ்மெல், ஹியர், டேஸ்ட் அப்படியான விஷயங்களும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. கொமனில் have, own, belong, want, need, mean, post, seem, appear, wish இந்த மாதிரி சொல்லுகளையும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். Right. Accent verbs. He, swim. இப்போ நாங்கள் டென்சஸ்ல ஒரு accent verb நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்டேட் வேர்பை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சன் வேர்பை நாங்கள் ஒரு டென்ஸில் யூஸ் பண்ணக்குள்ள he swim என்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், he swims. அடுத்தது he is swimming அப்படின்னு சொல்லி சொல்லலாம். he swam, he was swimming, he has swam, he has been swimming, he had swam, he had been swimming, he will swim, he will be swimming, he will have swam, he will have been swimming. So இதெல்லாம் வந்துட்டு tenses. இப்போ நாங்கள் எல்லா டென்சஸ்லையும் ஆக்சன் வேர்பை யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டேட் வேர்ப்ஸை வந்துட்டு he knows how to swim. நோங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேட் வேர்ப், அது ஒரு மென்டல் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது, அது ஒரு இன்டெலெக்சுவல் விஷயம். ஸோ he knows, somebody knows something and somebody don't. அப்போ அப்படி வர்றது. ஸோ நோன்றது வந்துட்டு ஒரு ஸ்டேட் வேர்ப். இப்போ he knows how to swim, பட் நாங்கள் சொல்றதில்ல he is knowing how to swim and சொல்றதில்ல. he has known how to swim, இது நாங்கள் பர்ஃபெக்ட்ல சொல்றோம்.
பட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல he has been knowing how to swim ன்னு சொல்லி சொல்றல. he knew how to swim அல்லது he knew how to swim. he was knowing how to swim அப்படின்னு சொல்லி சொல்றல. he had known how to swim. he had been knowing how to swim ன்னு சொல்லி சொல்றல. he will know how to swim, that's okay, but he will be knowing how to swim ன்னு சொல்ல முடியாது. he will have known how to swim, that's okay, but he will have been knowing how to swim ன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப கண்டினியூஸ் டென்சஸ்ல எல்லாம் நாங்க ஸ்டேட் வெர்பை யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ற இல்ல. ஓகே, இப்போ நாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபீல் சிலாக்கள் இந்த ஃபீலை வந்துட்டு நான் முதல் சொன்னேன், நான் சில வேர்ப்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதும் எண்ட் பண்றதும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்துட்டு நம்மளோட கையில் இருக்குமா இருந்தா அதை நாங்க எக்ஸன் வேர்பாகவும் பாவிக்கலாம், ஸ்டேட் வேர்பாகவும் பாவிக்கலாம். ஃபீல் வந்துட்டு சில வேளைகளில் நாங்கள் அந்த ஃபீலை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஆர் யூ ஃபீலிங் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர் யூ ஃபீலிங் ஓகே அப்படின்றது ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன். இப்போ அது வந்துட்டு டெம்பரரி. இப்போ ஒரு ஆள் சுகமில்லாமல் இருந்தாரு, ஸோ அவர் இப்போ சுகமாயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆர் யூ ஃபீலிங் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு டெம்பரரியா இருக்கிறதால, டெம்பரரி ஆக்டிவிட்டியா இருக்கிறதால. பட் இஃப் இட் இஸ் அ பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி, நீங்க அங்க இஃப் இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் இஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் அஸ், இப்போ நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத, நாங்க கண்ட்ரோல் பண்ணாத ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குமா இருந்ததுன்னு சொன்னா அதுல நாங்க கட்டாயம் ஆக்ஷன் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்துட்டு இப்ப ஃபீல் இப்ப ஹவ் ஆர் யூ ஃபீலிங் சொல்லி கேட்கலாம். இதுல நாங்க ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரோக்ரஸிவ் டென்ஸ் நாங்க யூஸ் பண்றோம், கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். என்னன்னு சொன்னா இட்ஸ் a ஷார்ட் ஃபீலிங். லவ்ன்றது வந்துட்டு இஸ் நாட் ஷார்ட் அட் ஆல், இஸ் நாட் டெம்பரரி அட் ஆல். சம்டைம்ஸ் வி ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ் வித் சம்திங் and stop falling in love with something. That is sometimes is not in our hand. நாங்க லவ் ஒரு நாளும் ஐ எம் லவ்விங் ஹிம் இல்லாடி ஐ எம் லவ்விங் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்ற இல்ல. ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் ஐ ஸ்டேட் வெர்ப். ஐ எம் லவ்விங், ஹி வாஸ் லவ்விங், இட் வில் பி லவ்விங் அப்படின்னு சொல்லி சொல்றல. ஐ லவ்ட், ஹி லவ்ட் அப்படிதான் வரும். ஹெய்ட்டும் அப்படிதான். So hate also, we don't know when we start hating and when we finish hating. அப்ப hate also, I am hating you அப்படின்னு சொல்லல, I hate you ன்னு தான் சொல்றேன். Like, I am liking என்று சொல்றல, he is liking என்று சொல்றல, she is liking என்று சொல்றல, he likes, she likes, they like அப்படிதான் சொல்றது. Dislike also same. They dislike, they are disliking அப்படின்னு சொல்லி சொல்றல. Prefer, I prefer this to that அப்படிதான் சொல்ல. I am preferring this to that அப்படின்னு சொல்லி சொல்றல. Think, நான் இதை ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன், ஃபீலும் ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். Think also is both an action verb and stative verb. What are you thinking now அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. What are you thinking now? இப்ப I'm thinking about something, இது வந்துட்டு temporary. இப்ப I'm thinking about going to some places அப்படின்னு சொல்லி வரக்குள்ள அது வந்துட்டு temporary. இப்ப going, once he is planning to go, once he is thinking to go, அப்படின்னு சொல்லி வரக்குள்ள அதை நீங்க ஒரு ஆக்ஷன் வேர்பாக யூஸ் பண்ணலாம். பட் யூசுவலி திங்க் இஸ் a stative verb, state verb. Know is a state verb. I know you, I am knowing you அப்படின்னு சொல்லி கேட்கறல. Are you knowing me அப்படின்னு சொல்லி கேட்கறல. Do you know me என்று தான் கேட்கணும். அப்ப they are knowing the news என்று சொல்லல, they know the news. Right, believe, I am believing you அப்படின்னு சொல்லல. She is believing me அப்படின்னு சொல்லல. She believes in me. I believe you அப்படிதான் சொல்றேன். So right, understand
So I am understanding you and சொல்லல. Do you are you understanding what I said and சொல்லல. Do you understand what I said? And I understand. She understood. She understood. They understood. They have understood. They will understand. They will be understanding and சொல்லல. That's wrong. Remember, I remember. You remember. Do you remember? She remembers. She is remembering and சொல்லல. Own. Oh. See, let's come from the top. See, I see. I am seeing and சொல்லல. I see. She sees. She sees. They see. You see. And then சொல்ற. Smell. It smells. It is smelling and சொல்லல. It smells. They smell. அப்படிதான் சொல்றது. Hear. I hear. I am hearing and சொல்லல. Yes, I can hear you. Yes, I am hearing you and சொல்லல. I can hear you. Can you hear me? Do you hear me? And then கேக்குற. Are you hearing me? and கேக்குறல. Do you hear me? Can you hear me? and then கேட்கணும். Taste. How does it taste? How is it tasting? and கேக்குறல. It is tasting good and சொல்லல. It tastes good. It tastes delicious. அப்படிதான் சொல்ற. So it is tasting and சொல்றல. Have. Haveங்கிறது வந்துட்டு is a exempted word. Like இது வந்துட்டு accent verb ஆகவும் தொழில்படும். So she has a car. இது வந்துட்டு linking verb. இப்ப she is having a car. She is having a car. She is having a headache. She is having a headache. She is having a headache. Headache என்றது வந்துட்டு ஒரு 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 particular period of time, a small time. ஒரு நாள் maximum, ஒரு 2 நாள், அப்படி the most extended time அப்படி போகணும்னு சொன்னா, அப்ப இதுல வந்துட்டு have என்றது sometimes accent verb ஆகவும் தொழில்படும். Right. Own. She owns a beautiful house. She is owning a beautiful house and சொல்லல. He has a good he owns a nice car. They own a big palace. They own a big palace. அப்படிதான் சொல்ற. நாங்க they are owning a big palace என்று சொல்லல. Belong. இதுவும் they belong to this. She belongs to that. It belongs to him. That belongs to me. அப்படி belonged to him. It is belonging to me and சொல்லல. Want. She is wanting to go. அப்படி என்று சொல்ல முடியாது. She wants to go. She wants to go. They want to come. They want to talk. அப்படி. I want to talk. I am wanting to talk to you and சொல்லல. அப்ப wanting அந்த ing continuous நாங்க யூஸ் பண்ற இல்ல. Need. I am needing some water and சொல்லல. I need some water. They need some water. They are needing some water and சொல்லல. She is needing some rice and சொல்லல. Right? She is needing your help. அப்படி சொல்லல. She needs your help. அப்படிதான் சொல்றது. அப்படி சொன்னப்பட ing நாங்க யூஸ் பண்றல. அப்ப continuous tense நாங்க stative verbல அல்லது state verbல யூஸ் பண்ற இல்ல. So I am almost giving you all the state verbs in English. அப்ப இதுல நான் உங்களுக்கு தார இந்த லிஸ்ட் அவ்வளவு வந்துட்டு almost I covered all the state verbs. அப்ப நான் எல்லா state verbs நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். So it will be easier for you to study. Cost. It costs this much. It is costing 10 rupees and சொல்லல. It costs 100 rupee. அல்லது 100 rupees. Sorry. It costs 100 rupees. That costs
10,000 rupees அப்படிதான் சொல்றேன். It is costing 10,000 rupees அப்படின்னு சொல்லி சொல்றேன். Seems, it seems, you seem, they seem, you seem, she seems, he seems upset today. He is seeming upset ன்னு சொல்லி சொல்றேன். It seems, it is seeming tired today அப்படின்னு சொல்லி சொல்றேன். It seems tired, right? Appear also a state verb. It appears, it is appearing ன்னு சொல்லி சொல்றேன். Appearing ன்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு மெயின் verb ஆ போயிடும். But appear is always most of the times it is a state verb. Realize is also a state verb, but you can use it as a action verb also. இப்போ நீங்க I am realizing it அப்படின்னு சொன்னா இது ஒரு டெம்பரரி. இப்போ இவ்வளவு காலமும் விளங்காத ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா இவ்வளவு காலம் நீங்க நினைச்சிருக்காத விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க தொடங்குது அப்படின்னு சொன்னா you are realizing it, I am realizing it அப்படின்னு சொல்லி சொல்லலாம். But realize என்றது naturally it's a state verb, right? recognize அப்படிதான் வாசிக்கணும். இல்ல recognize என்றது இதில் நீங்க z போட்டு எழுதினாலும் ஓகே, ரியலைஸுக்கும் நீங்க s போட்டும் எழுதலாம், recognizeக்கும் நீங்க z போட்டும் எழுதலாம். In British English, some part of UK they write with s, right? இப்ப recognize என்றது I recognized him, I am recognizing him ன்னு சொல்லி சொல்றல. I recognize this car, I recognize this key, she recognized me, she is recognizing me ன்னு சொல்லி சொல்றல. So இதுல எல்லாம் வந்து continuous tenses யூஸ் பண்ண முடியாது. Right? Wish, I wish him a good luck, she wished me a good luck, they wished us a good luck, they are wishing you a good luck ன்னு சொல்லி சொல்றல. I am wishing you a good luck ன்னு சொல்லி சொல்றல. So these are state verbs. Action verbல தான் நாங்க ing form யூஸ் பண்ணலாம். Okay. So இங்க இதுல வந்துட்டு மெயின் நாங்க இப்ப ஸ்டேட் வெர்பையும் ஆக்ஷன் வெர்பையும் பார்த்துட்டோம். இப்ப ஆக்ஷன் வெர்ப்ல there are main state will be main verbs. Main action verb அல்லது main state verb will be main verbs, and there can be also helping அல்லது auxiliaries அல்லது modal verbs. So இதுல வந்துட்டு main verb அதே மாதிரி helping verb இப்படி ரெண்டு verbs காணப்படுது. இந்த action verbலையும் state verbலையும் main verb தொழிற்படுறது main verb காணப்படும், helping verb தொழிற்படுறது helping verb காணப்படும். இப்போ நாங்க இதுவரைக்கும் action verbையும் state verbையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா main verb and helping verb. How do they work? Main verb, these verbs can stand alone and express its meaning. இப்போ மெயின் verb வந்துட்டு தனியா நின்று அதோட மீனிங் அதுக்கு கொடுக்க முடியும். ஒரு தனி verb-ஆக இருந்தா கூட அதுல ஒரு மீனிங் ஒன்று இருக்கும். ஆனா usually we need a subject. One word, single word நாங்க ஒரு சென்டென்ஸாக ப்ரிஃபர் பண்ற இல்ல. This can express the activities of the subject. அப்ப சப்ஜெக்ட் என்ன செய்யறாருங்கிறத இது சொல்லும். Examples: sun shines. இதுல shine என்றது ஒரு மெயின் verb. இப்ப இது வந்துட்டு sun shines. இப்ப sun என்ன செய்யறாரு? ஷைன் பண்றாரு. சோ இத வந்துட்டு அது தனியே ஒரு ஹெல்ப் ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமலுக்கு அந்த verb வந்துட்டு தனியே அதோட மீனிங்க கொடுக்குது. Alan tries. சோ அவர் வந்துட்டு ட்ரை பண்றாரு. They play. அவங்க ப்ளே பண்றாங்க. Dog barks. இதுல வந்துட்டு dog barks.
இப்போ நாய் குலைக்குதுன்றது ஒரு தனி இது. இதே போல இப்போ சில இடங்கள்ல வந்துட்டு ஹெல்பிங் வேர்பும் மெயின் வேர்பாக தொழிற்படும். உதாரணமா she does cleaning, she does cleaning அப்படின்னு சொன்னா cleaning பண்றது அவ. she does என்ற இந்த does என்ற சொல் இடத்துல மெயின் வேர்பாக காணப்படுது. அதை நாங்க பின்னாடி விளக்கமா பார்ப்போம். These verbs cannot be used to make questions and negative sentences. இப்ப நாங்க இதுல வந்துட்டு மெயின் வேர்ப்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க அதை வந்துட்டு ஒரு கொஸ்டின் உருவாக்குறதுக்கும் அதே போல நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கும் பாவிக்க முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Not a disadvantage, but that is the structure of the grammar. Disadvantage is நாங்க அப்படி சொல்லல. Right. That is the structure of the grammar. So இப்ப நாங்க sun shines. இப்ப இதை நாங்க கேள்வியாக்கணுமா இருந்தா எங்களுக்கு அவரது ஹெல்பிங் verb does sun shine என்று வரும். Right. இப்ப நாங்க sun shineக்கு நாங்க கேள்வியாக்கறல. That is a regular activity. இப்ப Alan drives, does Alan drive என்று வரும். ஸோ அவடத்தில் எங்களுக்கு கட்டாயம் ஹெல்பிங் verb தேவை. ஸோ இது மெயின் வேர்பால உங்களுக்கு ஒரு கேள்வியோ அல்லது கொஸ்டினையோ அல்லது நெகட்டிவ் சென்டென்ஸையோ அலன் டிரைவ்ஸ் நாட் என்று சொல்லி சொல்றல. அலன் டஸ் நாட் டிரைவ். ரைட். ஓகே. ஆக்சிலரிஸ் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப் அல்லது மோடல்ஸ் இவங்கெல்லாம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் add meaning to the main verb or clause in the sentence. இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆக்சிலரிஸ் அல்லது மோடல் வேர்ப்ஸ் இவங்க மெயின் வேர்புக்கு ஒரு மீனிங்கை கொடுக்குறாங்க. அதோட அங்க இருக்கிற அந்த கிளவுஸுக்கும் அந்த சென்டென்ஸுக்கும் ஒரு மீனிங்கை ஆட் பண்றாங்க அவங்க. யூஸ் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப் டிஃபர் அக்கார்டிங் டு த வேர்ப் டென்ஸ். இப்ப நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு விஷயத்தை காய்க்க போறீங்கன்னு சொன்னா அவடத்துல do, does அப்படின்னு சொல்லி வரும். இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னா was, were, is அப்படின்றது வரும். பெர்ஃபெக்ட் சொன்னா have, had and அது வரும். ஸோ அப்போ இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்துட்டு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பட் மெயின் வேர்ப் இஸ் தட் அந்த மெயின் வேர்ப் வந்துட்டு என்ன செய்யறது மாறுறது. மெயின் வேர்ப் வந்துட்டு மாறும். அது பார்ட்டிசிபிளையும் நாங்க பார்ப்போம். ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸும் நாங்க படிக்கிறோம். இதுல கண்டினியூ இல்லை. இது கண்டினியூ ஆகி போறதில்ல. அதில் வந்துட்டு is, are, was, were, do, does, did, have, has, had, have been, has been, had been, will, shall, should, would, and etc. அதே மாதிரி may, might, can, could, must இப்படி வர்றது. அதுவும் வந்துட்டு மோடல் ஆக்சிலரிஸ் மோடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ். இவங்கெல்லாம் வந்துட்டு தனிய மீனிங் கொடுக்கறல. இப்போ நம்ம she may அப்படின்னு சொன்னா she may what. அப்ப அந்த இந்த மேன்றதுக்கு வந்துட்டு தனி ஒரு மீனிங் கொடுக்க முடியாது. she can what. அப்ப she can அவக்கு என்ன செய்யணும்ங்கிறது அவடத்துல பெண்டிங். ஸோ அப்படியான நேரங்கள்ல வந்துட்டு it could what, do what, it could go, it could run, it could sleep, it could take அப்படின்னு சொல்லி வரக்குள்ள அதுல அந்த verb என்ன. ஸோ there is no meaning. அப்ப இந்த ஆனா சம்டைம்ஸ் இப்ப have, does அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்குள்ள மீனிங் வரலாம். பட் there must be a complement. சரிதானே? ஓகே. ஆக்சிலரி வேர்ப்ஸ் மேக் கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் அ சென்டென்ஸ். இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் கொஸ்டினும் நெகட்டிவ் உருவாக்குறதுக்கு நாங்க பாவிக்கிறது. ரைட். எக்ஸாம்பிள்ஸ் மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ். மெயின் வேர்ப்ஸ் இன் ப்ளூ, ஹெல்பிங் வேர்ப்ஸ் இன் helping verbs in black. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். John plays football. John plays football. So John plays football. இடத்துல plays என்றது வந்துட்டு மெயின் verb. John is playing football. இடத்துல is என்றது வந்துட்டு ஒரு helping verb. John is playing football. John can play football. So இங்க can என்றது auxiliary verb and play என்றது main verb. John's team appeared on the ground. Right.
John's team appeared on the ground. So appeared என்கிறது இடத்துல ஒரு main verb. John's team appeared tired on the ground. Right? How did they appear? Tired. அப்ப tired என்றது ஒரு compliment இங்க. Tired என்றது ஒரு compliment. Compliment வரக்குள்ள முன்னால வரது வந்துட்டு helping verb இருக்கு. So இவடத்துல appeared வந்துட்டு helping verb. This is just for your information, but இந்த இவ்வளவு டீப்பா படிக்கணும் இல்ல, but there are some verbs can be used as both auxiliary and main verbs. Can John play football? Can John play football? Right? Excuse me. Can John play football? Right. Can John play football? There must be a question mark. John is a football player. John is a football player. So இங்க is என்றது ஒரு main verb. John is a football player. But a football player என்றது is not an object. It's a complement. He does my cleaning works. He does my cleaning works. இடத்துல does என்றது ஒரு main verb. They do well in maths. They do well in maths. அப்ப அவங்க maths நல்லா செய்றாங்க. So இங்க do என்றது ஒரு main verb. So please do submit your assignments. இடத்துல do submit என்றது ஒரு helping verb. Submit என்றது main verb. So do என்றது ஒரு helping verb that stresses. Right. They gave an assistance to her. Right. இடத்துல நாங்க இது also an important topic. இது ஒரு தனி டாபிக், இதை தனியா படிக்கணும். பட் இருந்தாலும் நான் இடத்துல கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தாரேன். இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தாரதுக்கு இப்படி என்னன்னு சொன்னா, there are strong weak verbs and strong verbs. So we gave an assistance to her. We gave an assistance to her. இப்போ இங்க assist என்றது ஒரு verb, assistance என்றது ஒரு noun. So we gave என்றது இடத்துல gave நாங்க யூஸ் பண்றோம் ஒரு verb ஆக. Right? இப்போ எங்களுக்கு இடத்துல verb ஆக gave யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. We can directly use we assisted her. We assisted her. இப்ப அப்படி வரக்குள்ள அவடத்துல verb வந்துட்டு strong ஆகுது. இப்ப assistance என்கிற இதுல வந்துட்டு gave-ங்கிற verb வந்துட்டு weak verb. So இடத்துல நாங்க strong verb தான் யூஸ் பண்றதுக்கு கூடுதலா எல்லா இடங்களையும் நாங்க strong verb தான் யூஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. They made a decision. They made a decision. இந்த இடத்துல they decided என்று சொன்னா சரி. They decided. அப்ப decided எங்கக்குள்ள அவடத்துல அது அந்த sentence வந்துட்டு complete, and also the verb is strong. We became to a conclusion. We became to a conclusion. அப்ப இடத்துல நாங்க we concluded ன்னு சொல்றது நல்லது. So we are using the verb in a strong way. Right? So this is all about. So இன்றைக்கு நாங்க verbsல இருக்கிற ரெண்டு முக்கியமான kinds-ஐயும் verbs-க்குரிய definition-ஐயும் verb சம்பந்தமான a lot of information பார்த்திருக்கோம். So இதுல next class, probably on tomorrow, we will look at about the transitive and intransitive verbs plus regular and irregular verbs. இப்ப நாங்க இடத்துல இங்க வந்துட்டு main verb, auxiliary verb, அதே போல accent verb and state verb. இப்ப இது 4 டைப் நாங்க படிச்சிட்டோம். நாளைக்கு hopefully we'll study about transitive and intransitive verbs plus and regular and irregular verbs. இப்ப இது ரெண்டையும் படிச்சு முடிச்சோம்னு சொன்னா verb வந்துட்டு will be a kind of a fully covered and thorough
lesson to you. அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு டென்சஸ் எல்லாம் ஈஸியாக விளங்கும், ஆக்டிவ் passive வாய்ஸ் ஈஸியாக விளங்கும், மற்றது direct indirect ஸ்பீச் ஈஸியாக விளங்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி sentence structure will be very easy, I mean easier, and you writing will be much better. இப்போ நீங்கள் ரைட்டிங்லேயும் நல்லா டெவலப் ஆகிருப்பீங்க. Further, you can speak well and you can communicate. Overall, you can perform very well in English. So that's all for today. Thanks for joining your favorite English Aasan, and see you on another lesson. Bye.